292வது தொடரிலே எங்களோட மனாபிர் லிசான் நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நாங்கள் மொழிபெயர்ப்பது புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் மஹ்சின் பின் முஹம்மது அல் காசிம் ஹஃபிதுல்லாஹ் ஹுத்பாவின் தலைப்பு பிள்ளைகள் என்போர் அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய அருட்கொடையாகும் பாக்கியமாகும், அதே போன்று அவர்கள் அமானிதங்களாகும் என்ற தலைப்பை கொண்டதாக இருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த அடியார்களுக்கு பல்வேறுபட்ட நியமத்துக்கள், வெளிரங்கமான மறைவான நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படியான நியமத்துக்களில் ஒன்றுதான் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்குவதாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற சூரா அன்-நஹல் 72வது வசனத்திலே உங்களுடைய மனைவிமார்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகள் மனிதனுக்கு அடியானுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படக்கூடிய என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக கொடுத்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது நாங்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா என்ற குழந்தை அன்பளிப்பாக கொடுத்தோம். சூரா அல்-அன்பியா 92வது வசனம். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றார், நாங்கள் தாவூதுக்கு சுலைமான் குழந்தை அன்பளிப்பாக கொடுத்தோம், பாக்கியமாக கொடுத்தோம், வெகுமதியாக கொடுத்தோம். சூரா சாத் 30வது வசனம். எனவே பிள்ளைகள் பெற்றோருக்கு நற்செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் சைப்புத்தன்மை உள்ள ஒரு குழந்தையை நாங்கள் நன்மாராயமாக கொடுத்தோம். சாஃபாத் 101வது வசனம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஜக்கரியாவை உங்களுக்கு யஹ்யா என்ற குழந்தையை பிள்ளையாக தர இருக்கிறோம், அந்த நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். சூரா மரியம் 7வது. அதே போன்று சாரா சொல்றாரு, நாங்கள் சாராவுக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையும் இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூப் என்ற குழந்தையும் கொடுக்க இருக்கிறோம். சூரா ஹூத் 26வது வசனம். அதே போல மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மரியமே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈசா என்ற குழந்தையை தர இருக்கிறான். சூரா ஆல இம்ரான் 45வது வசனம். இந்த உலகத்தின் அலங்காரமாக பிள்ளைகள் கருதப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சொத்து செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் இந்த உலகத்துடைய அலங்காரங்களாகும். சூரா அல்-கஹஃப் 46வது வசனம். பிள்ளைகளுடைய விடயம் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான உயர்வானது என்ற காரணத்தினால்தான் அவர்களின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு விஷயத்தில் சத்தியம் செய்து வாலிதி ஒமா வலத், பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய தந்தையின் மீதும் பிள்ளையின் மீது சத்தியமாக. சூரா அல்-பலத் 3வது வசனம். பிள்ளைகள் பெற்றோருக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய மார்க்கத்தை பாதுகாப்பது, அவருடைய அகலாக்குகளை அதாவது ஒரு நெறிப்படுத்துவது, அவருடைய பழக்க வழக்கங்களை ஒழுங்குபடுத்துவது அது பெற்றோருடைய கடமையாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை பற்றி வினவப்படுவீர்கள். சூரா புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதே போல் நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே நல்ல சாலிஹான பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று பிள்ளை கிடைப்பதற்கு முன்னாலே துஆ செய்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சூரா சாஃபாத் 100வது வசனம். யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளை தருவாய். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நல்ல பரம்பரையை தருவாயா. சூரா ஆல இம்ரான் 38வது வசனம். அதே போன்று பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய கிருபைகள் ஒன்றுதான், அல்லாஹு தஆலா பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நல்ல விடயங்களுடைய எண்ணங்களை போடுகின்றான். அது இயல்பாக ஈமானுடைய இயல்பை அல்லாஹ் போடுகிறான். இஸ்லாத்தை நேசிப்பது, இது போன்ற விடயங்களை உலகத்தில் பிறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் முஸ்லீமாகத்தான் பிறக்கின்றன. முத்தஃபக்குன் அலைஹ் புகாரி முஸ்லிம் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற விடயத்தில் நாம் முதலாக கவனம் செலுத்த வேண்டிய விட ஏகத்துவ விடயத்தில், ஈமான் சார்ந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தும். பிள்ளைகளுக்கு ஈமான் சார்ந்த விடயங்களை கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜிந்து பின் அப்துல்லா சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சில வாலிபர்களாக இருக்கும்போது, சிறுவர்களாக இருக்கும்போது வந்தோம், அப்போது ஈமானை கற்றுக்கொண்டோம், அதுக்கு பின்னால் குர்ஆனை கற்றோம், எங்களுடைய ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்தது. இப்னு மாஜாவின் செய்தி பதிவு செய்கிறார். ஸ்ரீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாகும். அந்த அடிப்படை அவர்கள் விளக்கப்படுவார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இந்த ஹிக்மத்துடைய வெளிச்சம் ஏற்பட்டுவிடும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு வாக்களித்தார்கள், உபதேசம் செய்தார்கள், இணை வைக்கக்கூடாது என்று. என் மகனே, நீ இணை வைக்கக்கூடாது, இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். சூரா லுக்மான் 13வது வசனம். பிள்ளைகளுடைய அடுத்து செய்ய வேண்டிய விடயம், பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய சம்மதத்தை ஏற்படுத்த வேண்டும். இது எல்லா வெற்றிகளுக்கு அடையாளம். அல்லாஹ்வோடு தொடர்படுவது, அல்லாஹ்வை நம்புவது எல்லா வெற்றிகளுக்கு அடையாளம் என்று பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, சிறுவனே, உனக்கு நான் ஒரு சில விடயங்களை சொல்லித் தருகிறேன். அல்லாஹ்வை நீ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வை நீ பாதுகாரு, அல்லாஹ்வை நீ பாதுகாத்து அல்லாஹ்வை நீ உனக்கு முன்னால் கண்டுகொள்வாய். ஏதாவது கேட்பதாக இருந்து அல்லாஹ்விடத்தில் கேள், ஏதாவது உதவி தேடுவதாக அல்லாஹ் கொண்டு உதவி தேடு. திரும்பி செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து தொழுகை இஸ்லாத்தின் அடிப்படையாகும். பிள்ளைகளுடைய தொழுகை பெற்றோர்களுக்கு அந்த நன்மை போய் சேரும். அல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாக இருக்கும் போது தொழுமாறு ஏவுங்கள், தொழுகை கொண்டு ஏவுவதும் கடமை. அதே போன்று தொழுகை பிள்ளைகளுக்கு ரிஸ்கை கொண்டு வரும், உணவில் அபிவிருத்தி உண்டாக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபியை, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்கள், அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் தேடவில்லை, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் அளிக்கிறோம். சூரா தாஹா 32வது வசனம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நீங்கள் தொழுதால் நீங்கள் நினையாத புறத்தை உங்களுக்கு ரிஸ்க்குடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுமாறு சின்ன குழந்தைகளை ஏவுவார்கள், பணிப்பார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நபி சொன்னாங்க, மனிதர்களை சிறந்தவர் அப்துல்லா, இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தால். புகாரி முஸ்லிம் இதை செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். அப்படியான கடமைகள் மிக முக்கியமான கடமை தான் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்,
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உபதேசம் கொண்டு எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், என் பக்கமே நீங்கள் மீண்டு வர வேண்டும். சூரா லுக்மான் 14வது வசனம். அதே போன்று பிள்ளைகளை அதாவது நல்ல மனபலம் உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யாவே இந்த வேதத்தினை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் சிறு பிராயத்திலே இந்த வேதத்தை கொடுத்தோம், மார்க்கத்தை கொடுத்தோம். அதே போன்று ஒரு அடியானுடைய நல்லவர்களுடைய அஹ்லாக் உயர்கின்ற போது அவர்கள் பணி உள்ளவர்களாக மாற வேண்டும். சில பிள்ளைகள் நேசிக்கக்கூடிய இறக்கம் காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிள்ளைகளை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இது இறக்கம் காட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். அவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவார்கள், கையை பிடித்துக் கொண்டு போவார்கள். சில போது நபி அவருடைய அந்த கையை அவருடைய தோளிலே வைப்பார்கள், சில போது அவருடைய புஜத்திலே வைப்பார்கள், சந்திலே வைப்பார்கள். சிறுவர்களை கடந்து செல்கின்ற போதெல்லாம் சிறுவர்களுக்கு சலாமும் சொல்வார். புகாரி முஸ்லிம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிள்ளைகளை நேசிப்பார்கள், கண்ணியப்படுத்துவார். ஆயிஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நடந்து வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை ஃபாத்திமா கண்டால் சொல்வார்கள், என்னுடைய மகளே நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று வரவேற்பார்கள். பிறகு தன்னுடைய வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அவரை வைப்பார். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவதற்கு அவர்களை விசாரிப்பது, அவர்களோடு உண்மையானவர்களை பரிகாசம் செய்வது, இதுவும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. நபி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் என்ற தனது பிள்ளையை சின்ன குழந்தையை தூக்கி முத்தமிட்டு அந்த பிள்ளையை மோந்தார்கள், அணைத்தார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சாப்பிடுவார்கள். சாப்பிடக்கூடிய ஒழுக்கத்தையும் பிள்ளைகளை செல்கிறார்கள். உமர் இப்னு அபி ஸலமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுவனே நீ சாப்பிடுகின்ற போது பிஸ்மில் சொல்லி சாப்பிடுவாய், வலது கையால் சாப்பிடுவாயாக, உன் பக்கத்தில் இருப்பதை சாப்பிடுவாய். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சின்ன பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடிய தகமைகளை ஆளுமைகளை இனங்கண்டு அதை இனங்கண்டு நாங்கள் பயன்பெற வேண்டும். தனக்கும் பிள்ளைகளுக்கும் உம்மத்துக்கும் பயனளிக்கக்கூடிய விளைவை ஏற்படுத்த வேண்டும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 15 வயதை கூட தாண்டி இருக்கவில்லை, அழகாக எழுதுவார்கள் என்று கேள்விப்பட்ட போது அவதானித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதக்கூடிய ஒருவராக ஸைத் இப்னு சாபித்தை நியமித்தார்கள். இன்னும் அவர்களுக்கு அறிவு இருக்கிறது என்பதை தெரிந்த போது யூதர்களுடைய மொழியை படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பணித்தார்கள். அபூதாவூத் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிஃபாத்துகளை தன்மைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை சின்ன பிள்ளையிடத்தில் கேட்டால் அல்லாஹ் எங்கே? அந்த பிள்ளை சொன்னது வானத்தில் என்று. அப்போ நபி நான் யார்? அந்த பிள்ளை சொன்னது நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிமை பெண்ணுடைய எஜமானிடத்தில் சொன்னார்கள், அந்த அடிமை பெண்ணை உரிமையிடுமாறு என் ஈமான் கொண்டிருக்கிறாள் என்ற காரணத்தினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவார்கள், அவர்கள் உயர்த்துவார்கள். பெரிய சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட சின்ன பிள்ளைகளை கண்ணியப்படுது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடிபானம் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கொடுக்கவா என்று அந்த சிறுவரிடத்தில் கேட்டபோது நபி அவர்கள், அதாவது குடிபானம் கொண்டு வரப்பட்டது, நபி அவர்கள் குடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வலது பக்கம் ஒரு சின்ன குழந்தை இருந்தான், இடது பக்கம் முதியவர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை எடுத்து கேட்டார்கள், உனக்கு தான் நான் தர வேண்டும், ஆனால் எனது இடது பக்கம் பெரியவர்களுக்கு அவர்களுக்கு நான் கொடுக்கவா என்று. அப்போது அந்த குழந்தை சொன்னது, சின்ன பொடியை சொன்னான், அல்லாஹ்வே சத்தியமாக எனக்கு வர வேண்டியதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவு பானத்தை தனக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். புகாரி முஸ்லிமில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிறுவர்களிடத்தில் ஏதாவது நல்ல குணங்கள் காணப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவார்கள், புகழ்வார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை சிறுவர் பள்ளியிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நல்ல அழகாக குர்ஆன் ஓதக்கூடியவர். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லக், என்னுடைய உம்மத்தில் உன் போன்றவர்கள் உருவாக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். அஹ்மத் இந்த செய்தி பதிவு செய்வார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை உபதேசம் செய்வார்கள், அவர்களுக்கு நல்ல உபதேசம். முஆவியா இப்னு ஹக்கம் சொன்னார்கள், எனக்கு ஒரு சின்ன அடிமை பெண் இருந்தால், ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஜுவானியா உஹத் போன்ற இடங்களுக்கு சென்று ஆடுகளை மேய்ப்பால். ஒரு நாள் பார்த்தேன், என்னுடைய ஆடுகளில் ஒரு ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அப்போது நான் மனிதன் என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு கோவப்பட்டு, எனக்கு கவலை வரும், கோபம் வரும், நான் அந்த பெண்ணுடைய கன்னத்தில் அறைந்து விட்டேன். அப்போ நான் வந்து நடந்த விடயத்தை சொன்னேன். என்னுடைய வீட்டில் வேலை செய்த பணிப்பெண்ணுக்கு நான் சின்ன குழந்தை பிள்ளைக்கு அறைந்து விட்டேன் என்று சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு அல்லமத அலிகாலை, அது பெரிய ஒரு தவறாக எனக்கு உணர்த்தினார்கள். அந்த அடிமை பெண்ணுக்கு சின்ன பிள்ளைக்கு அடித்ததை முஸ்லிம் செய்தி பதிவு செய்யப்படும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக சில திக்ர்களையும் சொல்லிக் கொடுப்பார். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் இருவருடைய தந்தை இப்ராஹிம் ஓதிய ஒரு துவா இருக்கிறது. இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் 2 பேருக்கும் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாபா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா மின் குல்லி ஐனின் லாமா என்ற துவாவை ஓதுவார்கள். அதை நான் உங்களுக்கு ஓதி வருகிறேன். ஷைத்தானுடைய கெடுபிடிகளை விட்டு உங்களை பாதுகாக்கிறேன். அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு எல்லா விதமான ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு, ஜீவராசி விசேஷங்களை விட்டு பாதுகாப்பு தருகிறேன், கண்ணூர்களை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். தன்னுடைய பேரக்குழந்தை ஹசன் ஹுசைனை அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பாதுகாப்பு தருவார்கள். அதே போன்று சின்ன பிள்ளைகள் எப்போதுமே தனக்கு போதிக்கக்கூடியவர்கள், தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலிருந்து வந்தார்கள் என்றால் சின்ன பிள்ளைகள் தான் நபி அவங்களை வரவேற்பதற்காக செல்வார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பெற்றோருடைய நலவு, பெற்றோர் நல்லவர்களாக வாழ்வது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு காரணமாக அமையும். நலவை உண்டாக்கும், கெடுதியை உண்டாக்கும். நல்லவர்களுடைய வரலாறுகளை பிள்ளைகளுக்கு போதிப்பது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்களாம், எங்களுடைய முன்னோர்கள் பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உமருடைய அன்பை உள்ளத்தில் விதைத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் அதே போன்று குர்ஆனுடைய சூறாக்களை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்திருக்கார். யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதாவது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள்,
எங்களுடைய முன்னோர்கள் பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உமருடைய அன்பை உள்ளத்தில் விதைப்பதை போன்று குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பதை போன்று முன்னோர்களை பற்றி அவருடைய நலவுகளை சொல்லி அவருடைய உள்ளத்திலே பதிய வைப்பார்கள். துவாவை விட குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கான வழி வேறொன்றுமே கிடையாது. துவா மிக சிறந்ததாகும். அதனால் நபிமார்கள் கூட துவா செய்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாம், யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக்கி. இப்ராஹிம் 40 அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சிறுவனே என்று சொல்லி அல்லாஹ் மல்லிமுல் கிதாப் குர்ஆனை நீ கற்றுக் கொடுப்பாயாக, குர்ஆனுடைய விளக்கங்கள் அறிவுகளை கொடுப்பாயாக, புகாரி செய்தி பேசி. அதே போன்று இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி துவா செய்திருக்கிறார்கள். இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளை பரம்பரையும் ஷைத்தானுடைய விட்டும் பாதுகாப்பு தரும். சூரா ஆல இம்ரான் 36. அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்லவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிள்ளைகள் நல்வழிப்படுத்துமாறு துவா செய்வார்கள். அஸ்லி அலி பிதுரத்திலைக்க என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ வைப்பார், அவனுடைய தௌபா செய்கிறார். சூரா அல் அஹ்காப் 15. அதே போன்று அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் சொர்க்காளிகள் அடையாளங்கள் ஒன்றுதான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிள்ளைகளை கொண்டு கண்குளிச்சு வேண்டும் என்று துவா செய்வார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا. சூரா அல் ஃபுர்கான், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளை குட்டிகளை கண்குளிச்சு ஏற்படுத்துவாயாக. அதே போன்று ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கூட பிள்ளைகளை பற்றி தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான கவலை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறான், நீங்கள் யாக்கூபுக்கு மரணம் ஏற்பட்ட போது நீங்கள் இருந்தீர்களா? அப்போது யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டால் என்னுடைய மௌத்துக்கு எதை வணங்குவீர்கள்? பிள்ளைகள் சொன்னார், நான் உன்னையும் உன்னை உன்னுடைய பெற்றோர். அந்த பிள்ளைகள் சொன்னார், யா அல்லாஹ், அதாவது தந்தையே, உங்களையும் உங்களுடைய மூதாதையர்களுடைய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் போன்றவருடைய ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்னார். சூரா பக்ரா 113. அதே போன்று பிள்ளைகளுடைய துஆக்கள் பெற்றோர்களுக்கு அவர் மௌத்துக்கு பின்னால் போய் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டு அவருடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 விடயங்களை தவிர நிரந்தரமான சதக்கா, பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வி, துவா செய்யக்கூடிய பிள்ளை. முஸ்லிம் இது செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போன்று பெற்றோருடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் பிள்ளைகளுடைய இஸ்திக்ஃபாரை கொண்டு உயர்த்தப்படும். அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹு தாலா ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அப்போ அந்த அடியான் கேட்ப என்ன காரணம்? அப்போது அந்த அல்லாஹ் சொல்வானா, உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த உபதேசம், அதாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அதே போன்று சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா நல்லவர்களே இருந்தால் பெற்றோர் பிள்ளை எல்லாரும் ஒன்று சேர்ப்பான். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார், அது சொர்க்கத்தில் நுழைவார். அவர்களும் அவருடைய பிள்ளைகள் நல்லவர்களாக, மனைவிமார்கள் நல்லவர்களாக, பரம்பரை நல்லவர்களாக வாழ்ந்தவர்களும் அவர்களோடு சேர்ந்து நுழை வைக்கப்படுவார்கள். சூரா அர்-ராத் 23. அதே போன்று முஸ்லிம்களே, பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியாக பிரயோசனமாக இருக்கிறது. அவர்கள் பெற்றோருக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். அதே போன்று பெற்றோர்களுடைய நலவுகளை கொண்டு கண்ணியத்தை பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் நடந்தார்கள் என்பதற்கான அழகிய முன்மாதிரி நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பிள்ளைகளோடு பணிவாக, அன்பாக, பாசமாக நடந்து கொண்டால் நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள், கவலைகளை போக்குவார்கள். அதே போன்று அதன் காரணம் நல்ல மக்கள் உருவாக்கப்பட்டார்கள். யாரு வளர்ந்து வரக்கூடியவர்கள் நலவை விரும்புகிறாரோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை சிலவரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வாலிபரோடு எப்படி நடந்து கொண்டார் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை சொல்லி முழுமையாக மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவை விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு அந்த ஹுத்பாவின் 2வது பகுதியிலே அல்லாஹ் புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, பிள்ளைகளுடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, முன்மாதிரியாக நடப்பது நல்லவர்களுடைய பழக்க வழக்கமாகும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பை கொடுக்க முடியாது. சாலிஹான மனைவி பிள்ளைகளுடைய நலவு, அமானிதம் போன்ற விடயத்தில் கணவனுக்கு துணையாக இருக்க வேண்டும். சொன்னார், ஒரு பெண் தன்னுடைய வீட்டு விடயத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறாள், அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள். முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளின் மூலமாக ஏதாவது மாற்றமான விடயங்களை கண்டால் அவர்களை திருத்த முடியாது என்று நிராசையாக கூடாது. அவர்களுக்கு பதுவா செய்வதை தவிர்க்க வேண்டும். சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்காக வேண்டி பதுவா செய்ய வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பதுவா செய்ய வேண்டாம், உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு பதுவா செய்ய வேண்டாம். ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்தில் யாராவது பதுவா செய்தால் அது உண்மையாக நடந்துவிடும். முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிள்ளைகளை குத்தி பேச வேண்டாம், அவர்களை தண்டிக்க மற்ற மக்களுக்கு முன்னால் தண்டிக்க வேண்டாம். அவர்கள் கண்ணியமாக வாழ்வது பெற்றோர்களுடைய கண்ணியத்தின் அடையாளமாகும் என்பதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்பதை சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹதீப் அப்துல் முஹ்சின் அல் காசிம்